ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ்நாட்டில் சேலத்தில் உள்ள ஒரு முருகன் கோயிலில் ஒரு முருகனுடைய சிலை 56 அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்டு கடந்த வாரம் திறக்கப்பட்டது. அதை திறந்தவுடன் பக்தர்கள் தரிசனம் செய்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த சிலைக்கு காரணம் என்ன என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிலை மறுபடியும் பக்தர்களுடைய எதிர்ப்பால் மூடப்பட்டுள்ளது. அதற்கு என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் முருகனை வழிபடுவோர் அதிகமான பக்தர்கள் உள்ளனர். சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களில் எல்லாம் கோயில்கள் அதிகமாக உள்ளது. அதே போல் இலங்கையில் கதிர்காமத்தில் முருகன் மிகவும் உலக புகழ் வாய்ந்த முருகன் கோயிலாகும். அத்தகைய முருகன் கடவுளை எங்கும் வழிபடுகின்றன. முருகன் என்றாலே அழகு என்று பொருள். அழகு என்ற சொல்லுக்கு முருகன் என்று கூறுவர். பால முருகனாக சித்தரித்து சிலை வடித்தாலும் சரி, ஓவியம் வரைந்தாலும் சரி, மற்ற அவருடைய உருவத்தை அமைக்கும் பொழுது மிகவும் அழகுடன் காணப்படும். முருகனுடைய குழந்தை உருவமாக இருந்தாலும் சரி, இளைஞர் உருவமாக இருந்தாலும் சரி, அது மிக அழகுடன் நேர்த்தியாக எங்கும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். பார்ப்பதற்கு மிக அழகுடன் ஜொலிக்குமாறு முருகன் சிலை எங்கும் நிறைந்திருக்கும். முக்கியமாக சிங்கப்பூர் மற்ற நாடுகளில் எல்லாம் பக்தர்கள் முருகர் வழிபாடு செய்யும் பொழுது அங்குள்ள சிலைகள் அழகுடன் மிளரும். அதே போல மலேசியாவில் 10 மலை முருகன், அதாவது 140 அடி உயரத்தில் முருகன் சிலை ஒன்று உள்ளது. சுற்றுலா பயணிகளும் சரி, இந்தியாவிலிருந்து செல்பவர்களும் சரி, மற்ற உலக நாடுகளிலிருந்தும் வருபவர்களும் சரி, இந்தியர்களாகட்டும் தமிழர்களாகட்டும் மற்றவர்களும் இந்த முருகனை தரிசனம் செய்வார்கள். அந்த அளவுக்கு மலேசியாவில் அது மிகவும் ஃபேமஸான முருகன் சிலையாகும். அந்த முருகன் சிலை தங்க நேரத்தில் ஜொலிப்புடன் காணப்படுவார். அந்த மலேசிய முருகன் தேஜஸ்வி முகத்துடன் வேல் கையில் பிடித்தவாறு மற்ற தேகங்கள் ஆரோக்கியமாகவும் ஒரு புஷ்டியாகவும் இருக்குமாறு சிலை. மலேசியாவில் உள்ள முருகன் சிலைக்கு இணையாக சேலத்தில் உள்ள வாழப்பாடியில் உள்ள உத்தரகண்டபாளையம் என்ற இடத்தில் முருகன் கோயில் ஒன்று உள்ளது. அந்த கோயிலில் 46 அடி முருகன் சிலை அங்கு மலேசியாவில் உள்ள முருகனை இணையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதை ஏராளமான தமிழ்நாட்டிலிருந்து செல்லும் சுற்றுலா பயணிகளும் சரி, உள்ளூர் மக்களும் சரி தரிசனம் செய்கிறார்கள். அதே சேலத்தில் முருகன் சிலை நிறுவப்பட்டுள்ள ராஜமுருகன் ஆலயம் என்று உள்ளது. அந்த கோயில் நிறுவப்பட்டுள்ள அந்த முருகன் சிலைக்கு பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதனால் அந்த சிலை மூடப்பட்டுள்ளது. இப்பொழுது அதற்கான காரணத்தை பார்க்கலாம். சேலத்தில் ஓமலூரை அடுத்த ஸ்ரீ தாரமங்கலம் என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ ராஜமுருகன் ஆலயம் ஒன்று உள்ளது. இங்கு மக்கள் நிறைய பேர் அடிக்கடி தரிசனம் செய்வார்கள். இந்த ராஜமுருகன் ஆலயத்தில் வேண்டிக் கொண்டது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் உள்ளது. இது 40 ஆண்டு கால பழமையான கோயிலாகும். இந்த கோயில் ஸ்தாபித்தவர் திரு வெங்கடாசலம் என்னும் நிர்வாகி ஆவார். அவர் வாழப்பாடியில் அமைந்துள்ள முருகன் கோயிலுக்கு சென்றபொழுது அங்கு 46 அடி உயரம் கொண்ட முருகன் சிலையை பார்த்து, அதே போன்று இங்கே தாரமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ ராஜ முருகன் ஆலயத்தில் அதே மாதிரி நிறுவ வேண்டும் என்று நினைத்து அதற்கான நன்கொடைகளும் மற்ற கடனும் வாங்கி அதை நிறுவ முயற்சி எடுத்துக்கொண்டார். அவர் ஒரு சபரி என்ற சிற்பியை இதற்காக பணியமர்த்தி அவரை வேண்டிக் கொண்டார். இந்த சிலையை 56 அடி உயரத்துக்கு சிலை நிறுவி தருவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு சிற்பியும் ஒத்துக்கொண்டு அவர் எந்த புகைப்படமோ எதுவோ காட்டாமல் தான் அந்த சிலையை வடிவமைத்து தருவதாகவும் அதற்கு 40 லட்சம் மேல் செலவு ஆகும் என்றும் கூறினார். அதற்கு பிறகு அவர் அதற்கான பணத்தையும்
அந்த வெங்கடாசலம் இந்த நிர்வாகி அவர் ஸ்தாபகர், அந்த கோயிலின் ஸ்தாபகர் ஆவார். அவர் அதை கடன் வாங்கி மற்ற செலவுகளுக்கு அதை உண்டுபடுத்தினார். இவர் ஒரு வருடங்களாக அந்த சிலையை வடிவமைக்கும் பணியை தொடர்ந்து நடத்தி கொண்டு கடந்த வாரம் அந்த சிலையை திறக்கப்பட்டது. அந்த சிலை திறந்த அதை பார்த்தவுடன் கோவில் நிர்வாகிகளும் சரி, அங்கு வரும் பக்தர்களும் பார்த்து இந்த முருகனுடைய சிலையின் முகம் வந்து ஆக்ரோஷமாகவும் முருகனுடைய முக அமைப்பு இல்லை என்றும் பக்தர்கள் கொதிப்படைய ஆரம்பித்தனர்கள். இணையதளத்திலெல்லாம் மிக எதிர்ப்பு எழுப்பப்பட்டது. இதை கண்டு கோவில் நிர்வாகம் சபரி சிற்பியிடம் கேட்டபோது அவர் தான் முருகன் சிலையை வடிவமைத்து பழக்கம் இல்லை என்றும் இது முனீஸ்வரன் சிலையை வடிவமைத்து தான் பழக்கம் என்றும் கூறியுள்ளார். அதனால் பக்தர்கள் அந்த முருகன் சிலையினுடைய முகம் ஆக்ரோஷமாக இருப்பதாகவும் முருகன் கையில் வேல் பிடித்தவாறு இருப்பார், இதுக்கு வேல் தனியாக இருக்கிறது என்றும் அந்த சில குறைபாடுகள் அந்த சிலையில் இருக்கிறது என்றும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். வேறு வழி இல்லாமல் கோவில் நிர்வாகமும் சபரி சிற்பி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து பக்தர்களிடம் தாங்கள் அதை சரி செய்து மறுபடியும் திறப்பதாகவும் இப்பொழுது மூடிவிடுவதாகவும் அதை சரி செய்த பிறகு கும்பாபிஷேகம் நடைபெறும் போது இந்த சிலையையும் திறந்து பக்தர்களுடைய தரிசனத்துக்கு விடுவதாகவும் கூறி அந்த சிலையை மூடிவிட்டனர். சிற்பியும் தான் இது முருகன் சிலையை முகமாய்ப்பு எல்லாம் சரி செய்து தருவதாகவும் உறுதியளித்து உள்ளார். அதனால் இப்பொழுது அதை சிலையை மூடி வைத்துள்ளனர். கோவில் நிர்வாகமும் வெங்கடாச்சலம் அவர்களும் கூறும் பொழுது தாங்கள் அந்த சிற்பியை வைத்து முருகன் சிலையை சரி செய்து அது பக்தர்கள் தரிசனத்துக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும் நாளில் திறப்பதாக உறுதியளித்து பக்தர்களை சமாதானப்படுத்தி உள்ளனர். இதனால் அவர் கோவில் நிர்வாகி திரு வெங்கடாசலம் அவர்களும் மிகவும் மனமுடைந்த வருத்தத்துடன் இருப்பதாக கூறியுள்ளார். இணையதளத்திலும் உலகத்தில் உள்ள முருகன் பக்தர்கள் இந்த சிலை திறந்ததை கடுமையாக ஆட்சேபித்ததால் அதை மூடிவிட்டனர். முருகன் பக்தர்கள் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலக பல நாடுகளில் உள்ள முருக பக்தர்களும் சரி இந்த முருகன் சிலையை சரி செய்து அது நல்ல முக அமைப்புடன் திறக்க வேண்டும் என்பது அவர்களது வேண்டுகோளாகும். அது நல்லபடியாக முடியும் என்று நாம் நம்புவோம்.